Hi students, welcome to IK Academics. எழுதும் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்ஏ எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா ஜூன் 3rd week or 4th week அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு ரீசன்ட் டைம்ஸ்ல. இப்போ வந்து அதே டைம்ல எக்ஸாம் நடக்க வாய்ப்பு இருக்கா இல்ல தள்ளி போகுமா அதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். எஸ்ஏ இம்பார்ட்மெண்ட்டுக்கு எல்லாமே இந்த வீடியோ கொஞ்சம் கடைசி பாருங்க. அதை ஃபர்ஸ்ட் பர்சன் சேனல் வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோ பார்க்க முன்னாடி எஸ்ஏக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஃபீஸ் வந்து 99 ரூபாய் மட்டும் தான். இதுல வந்து உங்களுக்கு 2 விதமான டெஸ்ட் பேட்ச் தரும். ஒன்று சிலபஸ் வைஸ், இன்னொன்று புக் வைஸ். சிலபஸ் வைஸ் டெஸ்ட் எடுத்தீங்கன்னா மொத்தம் 50 டெஸ்ட் இருக்கும். அதில் ஒரு செமஸ்டர் 140 கேள்விகள், அப்ப 7000 மேற்பட்ட கேள்விகள் கவர் ஆகும். அந்த டெஸ்ட் வந்து பைலிங்குள்ள இருக்கும். ஓகேவா? ஸோ சிலபஸ் வைஸ் அப்படின்னு சொன்னாலுமே கூட அதுக்கான வேக் டு ஸ்டடி ஷெடியூலே இருக்கும். நீங்க அதை பார்த்து படிச்சுக்கலாம். சேம் டைம் அந்த புக் வைஸ் டெஸ்ட் சொன்னல, அது வந்து மொத்தமா 35 டெஸ்ட், ஒரு டெஸ்ட் 70 கேள்விகள், இப்போ 2600 மேற்பட்ட கேள்விகள் கவர் ஆகும். அந்த டெஸ்ட் வந்து ஒன்லி தமிழ்ல மட்டும் தான் இருக்கும். அது புக் வைஸ் தான். 6, 7, 8, 9, 10. ஸோ அதன்படி நீங்க அப்படியே படிச்சுக்கலாம். ஓகே, ரெண்டும் சேர்க்கிறப்போ உங்களுக்கு ஒரு 85 டெஸ்ட், 10,000க்கு மேல கொஸ்டின்ஸ் கவர் ஆகும். சேம் டைம் அந்த டெஸ்ட்ல இருக்கக்கூடிய சைக்காலஜி கொஸ்டினான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரெக்கார்டியோ வந்துருமா. இந்த 90 ரூபாய் பட்ஜெட் செஞ்சீங்கன்னா சைக்காலஜிக்கான ஃபுல் கோர்ஸுமே கூட உங்களுக்கு ஃப்ரீயா வந்துடும். இவ்வளவு விஷயங்கள் சேர்த்து ஃபீஸ் 99 தான். ஜாயின் பண்ணினா உங்களுக்கு வேற லெவலில் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஜாயின் பண்ணா நீங்க யாரும் கால் பண்ண தேவையில்லைங்க. 63830965 இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிட்டு 99 ரூபாய், அதுக்கான ஸ்கிரீன்ஷாட்டை 77082972 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா? ஜிபே பண்ணதா இஷ்யூ வருது இல்ல ஜாயின் பண்ணதா இஷ்யூ வருது அப்படின்னா என்ன இஷ்யூவோ அதை வாட்ஸ்அப்ல இதுக்கு மெசேஜா அனுப்புங்க. உங்களை சீக்கிரம் சரி பண்ணி விட்டுருவாங்க. ஓகேவா? இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி அந்த எஸ்ஏ எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா ஜூன் 3rd week or 4th week கன்ஃபார்மா நடக்க போகுது அப்படின்னு சொல்லல. இந்த மாதிரி ஜூன் 3rd week or 4th week எக்ஸாம் நடத்துறதுக்கு சென்டர்ஸ் வந்து அலாட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தான் அது. ஓகேவா? அது வந்து அவங்க ஒரு கவுண்ட் கொடுத்துருந்தாங்க, 2 lakh சம்திங் இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அலாட் பண்ணிட்டு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த நியூஸே எப்போ வந்துச்சு அப்படின்னா ஏப்ரல் லாஸ்ட்ல வந்துச்சு. ஆனா எஸ்ஐக்கு வந்து லாஸ்ட் டேட் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தப்ப May 3 சொல்லியிருந்தாங்க. அப்போ ஒரு ஏப்ரல் எண்டில் அந்த விஷயம் வந்துச்சு. அவங்க ப்ரெடிக்ட் பண்ணது ஸோ May 3 லாஸ்ட் டேட் அப்படிங்கிற பட்சத்துல ஓரளவு ஒரு ஸ்டூடெண்ட் சம்பவம் வருவாங்கன்னு ஒரு கெஸ்ஸிங் தான். அது அக்கறைன்னு நமக்கு தெரியாது. நமக்கு May 3 தெரியும் இந்த மாதிரி எவ்வளவு பேருன்னு. ஸோ அது வந்து ஜஸ்ட் ஒரு அப்ராக்சிமேட்டா சொன்ன விஷயம் தான். ஓகேவா? சரி, இப்ப May 10 வரைக்கும் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. May 10 டேட் முடிஞ்சு. சரிங்களா? May 10 எஸ்ஐக்கு அப்ளை பண்ண டேட் முடிஞ்சு. ஸோ May 10 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்ப அந்த ஒரு வாரம் வந்து பாத்தீங்கன்னா டேட் எக்ஸ்டெண்ட் பண்ண காரணத்தால இன்னும் நிறைய பேர் அப்ளை பண்ணிருக்கலாம். சரிங்களா? அப்படிங்கிறப்ப ஸ்டார்டிங்ல சொன்னதே கெஸ்ஸிங் தான். அப்படிங்கிற பட்சத்துல May 10 வரைக்கும் இன்னும் ஒரு 1 week எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்திருக்கலாம். அப்ப இனிமேட்டுக்கு அந்த கவுண்டை பார்த்து சென்டர்ஸ் வந்து அலாட் பண்ணி இதெல்லாத்தையும் பண்ணி ஜூன் 3rd week or 4th weekல எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சிரமமான ஒரு விஷயம். சரிங்களா? எப்பவுமே எக்ஸாம் அப்ளை பண்ண டேட் முடிஞ்சு, ஓகேவா, டேட் முடிஞ்சு 2 மாசத்துலதான் எக்ஸாம் இருக்கும். டேட் முடிஞ்சு அப்படி பார்க்கும்போது இப்ப நமக்கு May 10 வந்து டேட் முடிஞ்சிருக்கு அப்படின்னா மோஸ்ட் ப்ராபபிளா ஜூலை ஸ்டார்டிங் ஜூலை மிட்ல தான் எக்ஸாம் எதிர்பார்க்கலாம். ஆனா எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்க நீங்க ஜூன் பாதிக்குள்ள சிலபஸை முடிக்கிற ஃப்ளோலே படிங்க. ஏன்னா இங்க எல்லாமே ப்ரெடிக்ஷன் தான். சரிங்களா? ஜூன் 3rd week or 4th week சொன்னதே ப்ரெடிக்ஷன் தான். அப்படின்றப்ப ஜூலை 1st week, ஜூலை மிட் இது எல்லாமே ஜஸ்ட் ப்ரெடிக்ஷன் தான். சேஃப்டி ஜோனுக்காக நீங்க ஜூன் பாதிக்குள்ள சிலபஸை படிச்சிருக்கு. சார் ஜூன் பாதிக்குள்ள சிலபஸை படிச்சுட்டா ஜூன் எண்ட்ல எக்ஸாம் வச்சாலும் ஓகே, ஜூலைல எக்ஸாம் வச்சாலும் ஓகே தான். அப்புறம் என்ன சார் இது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ஜூன் பாதிக்குள்ள சிலபஸை முடிச்சிருங்க. இன்கேஸ் ஜூன் எண்ட்ல எக்ஸாம் வைக்கிறாங்க அப்படின்னா ரிவிஷன் பண்றதுக்கு ஒரு 10 to 15 நாள் டைம் இருக்கும். ஜூலைல வச்சாங்க அப்படின்னா நமக்கு ரிவிஷன் பண்றதுக்கான டைம் அதிகமாகும். இவ்வளவுதான். அப்ப ரிவிஷன் பண்றதுக்கான டைம் இங்க நமக்கு நிறைய கிடைக்க போகுது. இதுதான் நம்மளோட பிளான். ஓகேவா? அதனால ஜூலை எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூலைல தான் சிலபஸ் முடிப்பேன். ஜூன் மாசம் ஃபுல்லா அப்படியே லிபரலா படிச்சுட்டு இருக்க வேண்டாம். இப்ப நம்ம May மாசத்துல தான் இருக்கும். ஓகேவா? நீங்க இப்படி கணக்கு பண்ணா கூட ஒரு ஜூன் எண்டு வர்றதுக்கு இன்னும் ஒரு மாசத்துக்கு மேல டைம் இருக்கு. ஸோ ஒரு மாசத்துக்கு மேல டைம் இருக்குங்கிறப்ப இப்ப நீங்க நினைச்சாங்கன்னா கூட கொஞ்சம் ஃபாஸ்டா படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா சிலபஸ் ஜூன் பாதிக்குள்ள முடிச்சிடலாம். ஸோ ஜூன் பாதிக்குள்ள முடிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபுல்லா ரிவிஷன். அதுக்கப்புறமா அவங்க ஜூன்ல எக்ஸாம் வச்சாங்கன்னா ஜூலைல எக்ஸாம் வச்சாங்க. இது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன். இந்த மாதிரி அப்ளை பண்ணியிருக்கிற கேண்டிடேட்ஸ் அதிகமா இருக்கிறப்ப ஸோ சென்டர்ஸ் அலோகேட் பண்றது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டியா இருக்கும். அதனால நமக்கு எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா ஜூன் அந்த 3rd week or 4th week அவங்க சொன்னாங்க பாத்தீங்கன்னா அந்த டைம்ல வைக்கிறதுங்கிறது கொஞ்சம் ரேரான ஒரு விஷயம் தான். ஓகேவா? எதுவுமே கன்ஃபர்மேஷன் இல்லை, பட் இது ஒரு இன்ஃபர்மேஷன். ஓகேவா? ஸோ ஜூன் பாதிக்குள்ள சிலபஸை முடிச்சிருங்க. ரிவிஷன் பண்ணுறதுக்கான டைம் தான் நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்க போகுது. ஓகே, ஸோ அதனால மோஸ்ட் ப்ராபபிளா ஜூலைல எக்ஸாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. அதனால யாரும் பயப்பட தேவையில்லை. May 10 டேட் முடிஞ்சிருச்சு. இனிமேட்டு நீ எஸ்ஏக்கு அப்ளை பண்ணணும்னு வச்சீங்கன்னாலும் முடியாது. சரிங்களா? சரி, சொல்லலாம் தான் வந்தேன். சேம் டைம் வந்துட்டு எஸ்ஐக்கு டெஸ்ட் பேட்ச் அந்த விஷயங்கள் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டு 99 ரூபா இதுக்கு ஜிபே பண்ணிட்டு இதுக்கு வாட்ஸ்அப் பண்ணி விட்டுருங்க. உங்களை ஆட் பண்ணி விட்டுருவாங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.